எவ்வளோ சைலண்ட்டாக அமைதியாக போகிறாங்க. எந்த குட்டியும் கத்தாமல் 2 நாள் கற்றுனாங்க. இப்போ கத்துறதே இல்லை, அப்படியே ஒன்றா போகிறாங்க. ஆனால் எதுக்கு ஒரு லெஃப்ட்டு ரைட் பார்த்துக்கிட்டே இருக்குங்க. நான் எங்கிட்டிருந்து வருன்னே தெரியாது. முக்கால்வாசி இந்த அங்கிட்டு தான் இருக்கும். ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் வைரம். இன்னமும் நாளைக்கு மழை இருக்குன்னு நம்ம இடியமன் சொல்கிறாப்புல, என்னன்னு தெரில. நாளையிலேருந்து ஒரு 3 நாள் மழை இருக்குன்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி காற்று குறைஞ்சிருக்கு. லைட்டாக காற்றடிக்குது, ரொம்ப பெருசாக இல்லை. ஆனால் மழை காட்டுது, என்னன்னு தெரில. மழையெல்லாம் வருமோ ஒரு சந்தேகமாக தானே இருக்குது. எங்கே இருக்கீங்க கருவாச்சி மக்களே? வாங்க, கொஞ்சமாக சவுண்டு குறையுது. ட்ரைனிங் எடுத்துறீங்க, அவ்வளோதான். வெயில் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு குறைஞ்சிச்சு. மாடு எல்லாம் இப்போ இங்கிட்டு தெரியுது வளங்க. அங்கிட்டு புல் இல்லாதனால எல்லாம் இங்கிட்டு தான் திடுறாங்க. அதான் என்ன மாடாக காணோம், ஒரு வாரம் பார்க்கல வைக்கிறேன். எல்லாம் இந்த பக்கமே திடுறாங்க. இந்த இடத்துல சாயந்தரம் தாங்க நல்லா மேய்வாங்க. இந்நேரம் வெயிலுக்கு அதுக்கும் ஹீட்டாக இருக்கனால மேம்படைக்கு சாயந்தரம் நேற்று 5 மணிக்கு இந்த இடத்துல விட்டேன்னா சூப்பராக நல்லா மேய்ஞ்சாங்க. அப்படியே அதுக்கப்புறம் தோட்டத்துக்கு போனது. அது வரைக்கும் நல்லா குனிஞ்சு மேய்ஞ்சிக்கிட்டே இருந்தாங்க. தோட்டத்து ஃபுல்லாக கிடச்சாங்க. எங்ககிட்டா சுற்றுறீங்க? இங்கிட்டு போனால் அங்கிட்டு போகிறாங்க. இந்த பாதையில் ஒன்றும் கிடையாது. இன்னும் தான் அதுக்குள்ளே தித்திக்குள்ளே தான் போகணும். நண்பர்களே, நானும் உங்கள்கிட்ட நிறையா கேட்கணுன்னு நினச்சேன். என்னென்னா, நம்ம சப்ஸ்கிரைபில் கமெண்ட்டில் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஆள் சொல்லியிருந்தாரு, ப்ரோ உங்கள் சேனல் நான் சப்ஸ்கிரைப் ஆகி வெளியே இருக்கிறேன்டாரு. என்ன காரணம் கேட்டால், டைட்டில் இங்கிலீஷில் வருது, என்னால் படிக்க முடியல அப்படின்னு போட்டு நிறையா போட்டிருந்தீங்க. அப்புறம் தான் சரி, நான் வேறு ஃபோனை வாங்கி எடுத்து பார்க்குறேன், எல்லாம் இங்கிலீஷில் வருது. ஆனால் உண்மையிலே நான் தமிழில் தான் அடிக்கிறேன். ஆனால் அது ஒரு இங்கிலீஷில் விழுது. அது நமக்கு மட்டும் இல்லை, ஏகப்பட்ட யூடியூப் சேனலுக்கு இப்படி தான் வருது. யூடியூப்காரங்க ஏதோ அப்டேட் கொடுக்குறாரு, இது ஒரு அப்டேட் கொடுத்து வச்சு ஏதோ வம்பழுத்து வச்சுருக்காங்க. மொத்தமும் அது ஒரு இங்கிலீஷே இல்லை. படித்து பார்க்குறேன், என்னால் படிக்க முடியல. எப்படி தான் நீங்கள் படிக்கிறீன்னு தெரியல. அந்தளவு கொடூரமான இங்கிலீஷில் டப்புன்னு அப்படியே போட்டு வச்சுருக்கு. நான் தமிழில் தான் அடிச்சுக்கிருக்கேன் இன்ன வரைக்கும். ஆனால் இங்கிலீஷில் விழுகுது. அது என்ன செய்யணும்னு தெரில. அது எப்படி செட்டிங்ஸில் மாற்றணும்னு நானும் அடித்து பார்க்குறேன். ஒருத்தன் கூட சொல்ல மாட்டேன்றான். சரி பார்த்துக்குருவோம். அதனால் யாரும் தப்பாக எடுத்துக்கிறாங்க. இங்கிலீஷில் இருக்கேன் நானே அரைகுறை இங்கிலீஷு. நான் ஃபுல்லாகவே அடிக்க தெரியாது. இவங்க வேறு சும்மாவே அரைகுறை போட்டு தள்ளி வச்சுருக்காங்க. அது முடிஞ்சதுக்கு எப்படியாவது தமிழில் மாற்றி பார்க்குறேன். அதனால் யாரும் அது வரைக்கும் சண்டைக்கு வராதிங்க. கத்தி ஊரை கூட்டுக்கு இருந்தியா? இந்த கருவாச்சி மகன் 2 பேர் பிள்ளைகளும் எங்கிட்ட போயிட்டான்னு தெரியல. அதுக்குள்ளே வெளியேறி போயிட்டான்ல தெனாவிட்டு. என் வரைக்கும் மகன் இந்த எங்கே பாடுறா, என்னென்னு பாடுறா, இங்கே பாடுறா. ஏன் ஆத்தேன் மொத்தமாக இன்னும் எங்கே ட்ரைனிங் எடுக்க போகிறேன். அந்த ஃபுல்லாக கடிக்கிறேன், இந்த கொலையை கடிக்க மாட்டேன். நான் மாடே இல்லை, ரெஸ்ட் எடுத்துட்டீங்களா? நல்லா ரெஸ்ட்டா? ஆத்தாடியாத்தா. ஹா ஒன்றும் இல்லை, நல்லா ரெஸ்ட் எடுங்க. மேய்ஞ்சி களைச்சி போயிருப்பீங்க, அதனால் தூக்க போடுவீங்க. ஆத்தே இந்த போட்டு விட்ற, பயப்படாது, ஒன்றும் செய்ய மாட்டேன். நல்லா ரெஸ்ட் எடு. எல்லாம் நம்ம பங்காளியாக இருக்க போல, எல்லாம் பங்காளி. ரெஸ்ட் எடுங்க. சுஜய் பயப்படாத, முட்டாது. புரியா மைக் செட் மாயக்கா முட்டாது. வாங்க தின்னு. இந்த 2 பேர் தின்னுறாங்க. தின்னுங்கடா, ட்ரைனிங் எடுத்து பழங்கடா சீக்கிரம். அப்படி தின்னுவாங்களா? என்னத்தோ 2 தலையை திண்டா உங்கள் பகுதிக்கெலாம் வேலை காப்பிடி பகுதி வச்சு வைக்க. 2 திண்டோடு தண்ணி குடிச்சிட்டு பகுதி நிறச்சிடும். அவ்வளோதான், ஓடி பிடிச்சி ஓடுவாங்க. நல்லா கீரி வந்துட்டான் சுற்று போட்டாங்க. ஓடிய கச்சா எங்கள் கருவச்சியா ஓடிய வாடா மாப்பிள, வாடா விரும்பாண்டி மாப்பிள ஓடியா. கருவச்சி மக்களை வா, உங்கள் மம்மி என்ன பண்ணுறாரு பாரு. எனக்கு தின்றாங்க அவர். இப்படி ஓடி பிடிச்சி நல்லா விளாண்டா. கால் இப்போ தான் பயவில் முள் குத்தி ஊன்றியான். 2 நாள் ஊண்டாக மாட்டான். ரொம்ப இதாக இருந்தியா. ஊரில் நல்லா அண்ணன் தம்பி 2 பேரும். அதே போல் ஒரு நண்பர் வேறு கமெண்ட்டில் கேட்டுட்டாரு, ப்ரோ தலைச்சேரி ஆடில் இந்த தலைச்சேரி போயிடல நல்லா பால் ஒர்க் ஆடு தான், நல்லா மேட்சில் விட்டால் குட்டி நல்லா தான் வருண்டாங்க. நீங்கள் கேட்ட கேள்வி கரெக்டு தான், உண்மைதான்பா. ஆனால் என்ன ஒரு இதில் ஒரே ஒரு சிக்கல் இருக்குது. அதாவது எப்படி சொல்ல, தலைச்சேரி போயிற ஆடுகள்லாம் 2 இடத்துல வச்சாலும் பால் நல்லா இருக்கும். 1 லிட்டர் அளவுக்கு பீச்சும். அது உண்மை தான். குட்டி நல்லா வளர்க்கும். போடுற குட்டி 3-4 கிலோ நல்லா பறந்து வளரும். இது என்னென்னா, ஆடு நடக்க வெயிட் குறையும் ஆடு, அதனால் பாலும் குறையும். 1/2 லிட்டர் இடத்துல 1 லிட்டர் இடத்துல 1/2 லிட்டராக பீச்சும் ஆடு மேய வரும்போது. அதனால் தலைச்சேரி போயில் நடக்க இலைக்க ஆரோக்கியம் ஆடும். குட்டிகளை மேட்சில் பார்த்தா குட்டியும் வெயிட் குறைஞ்சிக்கிட்டே போகும். இதுவே நாட்டு ஆடுனா பிரச்சனை இல்லை. நீங்களே பார்த்துருப்பீங்க. சேலம் கருப்பு, நான் வச்சுருக்க பள்ளை ஆடு, கொடியாடு, கன்னி ஆடு எல்லாமே அதுவே அப்படி நடந்தே பழகினது. நம்ம இப்போ என்ன மாதிரி மேட்சல் ஆளுக்கெல்லாம் நடந்து அப்படி மேட்சிலே கிடக்கிறதுனா ஒரு குட்டி 2 குட்டினா நல்லா வளர்க்கும். 3 குட்டி போட்டுச்சுன்னா கஷ்டம் தான். நாங்கள் பால் போட்டு தான் வளர்க்கணும். அதுவே வீட்டில் இருந்துச்சுன்னா அழகாக வளர்த்துப்படுவோம். அதுவே நடந்து டெய்லியும் பாருங்கள். நான்லாம் நேற்றெல்லாம் 3.5 கிலோமீட்ரு 2.5 கிலோமீட்ரு போக 2.5 வர 2.5 5.5 கிலோமீட்டர் மேலே நடக்கிறேன் பாருங்கள். அப்படி நடந்தால் எப்படி இருக்கும்? அப்போ ஆள் நடக்க ஆடு வெயிட் குறையும், பாலும் கம்மியாக இருக்குது ஈண்ட ஆடுகளுக்கு. அப்படி இருந்து ஒரு குட்டி நல்லா வளர்க்குறது நீங்களே பார்த்துருப்பீங்க. கருவாச்சி 2 குட்டி போட்டு வளர்த்துட்டா, 2 குட்டி போட்டு 2 குட்டி வளர்த்துருக்கு. அது நாட்டாடு பழகிச்சுங்க. வெயில் ஹீட்டை தாங்கணும். தலைச்சேரி போயிரு கொஞ்சம். நம்ம ஊர் பக்கத்து ஊரில் ஒரு ஆள் தலைச்சேரி கிராஸ் அடித்து ப்ரீடு மேட்சாரு. நம்ம ஊரில் ஒரு ஆள் போயர் அந்த வடநாட்டு ஆடெல்லாம் வச்சு அதெல்லாம் மேய்ச்சாரு. நல்லா தான் இருக்குது. கிராஸ் ஒரிஜினலாக மேய்க்கிறேன். ஆனால் பல வரைக்கும் கொஞ்சம் சிரமம் தான். இப்போ தலைச்சேரி போயிடலாம் மேட்சலுக்கு பற்ற முடியாது கட்டிக்கலாம், பற்றலாம். ஏங்க நீங்கள் யூடியூப்லேயே போட்டாலும் இந்த எப்படி சொல்ல, இது சவுத் ஆஃப்ரிக்கா படி வந்து சவுத் ஆஃப்ரிக்கா ஃபுல்லாமே அவங்க எல்லாமே போயர் வச்சுருக்காங்க. நம்ம கண்ணுமை மாதிரி இருக்கும்.
அந்த அதிலே கருப்பில் இருக்கும் போயிரு அதெல்லாம் மேட்சில் தான் பார்த்துறாங்க. அவங்களுக்கு செட் ஆகிடுச்சு அந்த மண்ணுக்கு. நம்மளை விட அது நல்லா சவுத் ஆஃப்ரிக்கா ஹீட்டான ஏரியா. அதுவே மேட்சில் செட் ஆகி பால்லாம் நல்லா தான் இருக்குது. அவங்களுக்கும் ஆடு மாடு நல்லா வளருது. தலைச்சேரி நான் மேட்சில் தான் வளர்த்தா இருக்காங்க. அது ஒரு ஏரியா கிளைமேட்டை பொறுத்து அப்படி செட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்க சூப்பராக தலைச்சேரி ஃபுல்லாக நல்லா பால் கொடுக்கும். நல்லா சூப்பராக வருங்க. இதாக இருக்காங்க நம்ம கண்ணு மையே. இது உண்மையிலே பல்லையாடுக்கும் ஒரு போயர் வந்து கெடாக்கும் கிராஸ் அடித்து பிறந்தது. அதனால் அப்படியே இருக்கும் போயர் மாதிரி இருக்குது. இதாங்க சவுத் ஆஃப்ரிக்கன் போயர். கழுத்துக்கிட்ட மட்டும் தான் அந்த வட்டத்துக்கிட்ட மட்டும் கரெக்டாக சிவப்பாக இருக்கும். சிலது கழுத்துக்கிட்ட மட்டும் அப்படியே சுத்த பிளாக்காக இருக்கும். இதெல்லாம் ஒயிட்டாக இருக்கும். இதான் போயர்னு சொல்லுவாங்க. இது நல்லா பால் இருக்குங்க. நம்ம ஊரில் ஒரு ஆள் போயர் கிராஸ் அடித்த ஒரு கெடா ஒன்று வச்சுருந்தாரு. கருப்பு கலரில் பார்த்துருப்பீங்க நீங்கள், பழைய கடா. அதுல பிறந்ததா இது. நல்லா பால் இருக்குங்க. நம்ம கண்ணுமை உண்மையிலே நம்ம கூட்டத்தில் பால் இருக்கிறதுல நம்ம கண்ணுமை நல்லா பால் இருக்கும். பால் குடித்து அந்த குட்டிகள் பிறந்த குட்டிகள் அதிகமாக பால் குடிச்சு செத்தே போச்சு. பால் குடித்தாலும் செத்து போச்சு. அந்தளவுக்கு பால் நல்லா இருக்குங்க. கண்ணுமைக்கிட்ட நல்லா 2 குட்டி போட்டால் நல்லா வளர்க்கும். அது கரெக்டாக மெயின்டைன் பண்ணி பால் கொடுக்கணும். நல்லா மேட்ச் இருந்தால் கிராஸ் அடிச்சு இப்படி நல்லா செட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. பள்ளையாடுக்கும் அந்த போயிருக்கும் கிராஸ் அடிச்சது தான் ஒன்று செட் ஆங்க. நீங்கள் ஒரிஜினலே கொண்டு வந்து இறக்குனாலும் மேட்சில் ட்ரைனிங் கொடுத்தா போதும். இழைச்சிட்டு போகுது. ஒரு குட்டி போட்டாலும் அழுத்தமாக வளர்க்கும். கொஞ்சம் வெயிட் குறையும் அவ்வளோதான். ஆனால் அதுவே பழகிக்கிறோம். அடுத்தடுத்த ஆடுகள் குட்டி போடும்போது பழகிக்கிறோம். இந்த இருக்காங்க இந்த அந்த கடாய்க்கு விழுந்தது. இதுவும் போயிரு பள்ளையாடு கிராஸ் அடித்து இது பிறந்தது தான். இப்படி இந்த கழுத்துக்கிட்ட கருப்பு இருக்கா, இதே கண்ணுமைக்கிட்டே இருக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். இவ்வளோ நல்லா பால் இருக்கும். வளர தெரிஞ்சிடும். இன்னும் ஒரு 3-4 தெரிஞ்சும்போது தெரிஞ்சிடும். பாருங்கள் எப்படி இருக்குது. கட்டையாக இருக்காளா, காரணம் இது வந்து தாய் வந்து சுத்த கருப்பு. ஆனால் ஒன்று உண்மையிலே சொல்கிறேங்க, நம்ம நாட்டாடு அந்த 6 வகையான ஆடு நம்ம ஆடு பெஸ்ட்டு தாங்க. அந்த பள்ளையாடெல்லாம் நீங்களே பார்த்துருப்பீங்க. நான் டெய்லியும் காலையில் 10 மணிக்கு பத்துவேன். சாயந்தரம் 6-7 மணிக்கு தான் வீட்டுக்கு போகும். வெயிலே மேயும், வெயிலே கிடக்கும், தண்ணி குடிக்கும். அப்படி இருந்து நான் ஆடு குட்டியில் பால் போட்டு வளர்க்குறது இல்லை. 2 குட்டி போட்டாலும் 10 குட்டி போட்டாலும் 3 குட்டி போட்டால் தான் நம்ம ஸ்கை பால் போட்டால் தான் கொஞ்சம் சிரமம். மற்ற குட்டி எதுவும் போட்டு தலையெழுத்து ஒன்று பால் இல்லாத அதுக்கு நான் போட்டிருக்கேன், இல்லைன்னு சொல்லலை. 2வது 3வது ஆகும்போது நல்லா பால் இருக்கும் மாதிரி போடுது விட்டுருவேன். அதுபோல் 1 குட்டியை போட்டு தேர்ந்துக்கு வந்துடும். அதனால தான் பள்ளி ஆடுகள் கொஞ்சம் பால் கரெக்டாக இருக்கலாம். கட்டையாக வேறுது, ஒன்று குட்டையாகவும் போயிடுது. அந்த பரவாயில்ல. அந்த அளவுக்கு நமக்கு செலவு இல்லாமல் நம்ம மாதிரி ஆளுக்கு பெண்ணெலாம் தோட பெருசாக வசதி இல்லை, பண்ண முறை போடுறதுக்கு தோது இல்லை. அப்படி தான் பாரு, நான் கம்மாயை நம்பியே மேட்சில் விடுதா அப்படி இருந்து நல்லா வளர்த்தில. நாட்டாடு இந்த பஸ்ஸில் வெயில் தாங்கி கிளைமேட்டை தாங்கி பால் கொடுத்து வளர்க்குதுன்னா அதிசயம் தாங்க. அதனால் நம்ம எப்படி சொல்ல, நம்ம நாட்டாடுகளை வந்து கிடமாடு மாதிரி சொல்லலாம். அந்த அளவுக்கு வெயில் தாங்கி ரப்பாக வருது. கொஞ்சம் மற்ற அந்த வடநாட்டு வீடு வந்து கொஞ்சம் தாங்கி லேட்டாக வர நம்ம கிளைமேட். ஏன்னா தென் மாவட்டங்கள் வெயில் மண்டையை பிச்சு விட்ருவோம். நான் இருக்க வெயிலே மதுரை நல்லா இருக்குது. ராம்நாட்லாம் தீ குளிக்கும். தூத்துக்குடி ராம்நாட்லாம் அப்படியே நெருப்பாக இருக்குது வெயில். திருநெல்வேலி ஏரியாலாம் அந்த அளவுக்கு. அதை தாங்கி அதை குட்டி மேய்ஞ்சி அது பால் கொடுக்குதுன்னா பார்த்துக்குங்க எப்படின்ட்டு. இந்த நம்ம பனை மரம்லாம் இருக்கா, இங்கே வந்து தான் பிறந்தவ. இப்போல்லாம் கொடியாட்டுவ தூத்துக்குடி ஏரியா. இங்கேருந்து வந்து செட் ஆகிட்டா, முட்டி போட்டு மேய்றா, மேய்ச்சல் கிடையா, வெயிலும் தாங்கிட்டா. இழைச்சதை நானும் பார்த்ததில்ல. இப்போதைக்கு நானும் இளம்பல்லாம் இருக்குன்னா தாங்க ஆரம்பிச்சிட்டா. இவங்க மம்மி கூட இழப்பா. 1 குட்டி போட்டாலும் அவளுக்கு வளர்த்துக்கிடுவா. நமக்கு பால் போட்டு வளர்க்குறது கொஞ்சம் செலவு இல்லாமல் தான் இருக்குது. அப்படி வளர்க்குறது கொஞ்சம் கஷ்டம்தாங்க. இதாக இருக்கா நம்ம நடுத்தர் நண்டு. இந்த நண்டு இப்போல்லாம் வீட்டு தண்ணியே குடிக்க மாட்டான் நம்ம நண்டு. இப்போல்லாம் 2 குட்டி போட்டிருக்கா. போன வட்டம் போட்டா, நீங்களே பார்த்துருப்பீங்க. இந்த வட்டம் போட்டா, இந்த வளர்த்துட்டா. அவள் ஆடு மெலிஞ்சாலும் பிள்ளையே வளர்ப்பாங்க. உங்களுக்கே தெரியும். இப்போ போன வட்டமும் 2 குட்டி போட்டா. நம்ம ஜப்பான் டோக்கியோ அவளே வளர்த்தா. அந்த பாலே போடலைங்க. இந்த வட்டமும் 2 குட்டி போட்டா. இந்த வட்டம் பாலே போடலைங்க. இந்த வட்டம் மேட்சலே இல்லை. நீங்களே பார்த்துங்க பாரு, கறிக்கட்டில் மேய்ச்சிக்கு இருக்குது. வீட்டு தண்ணி குடிக்க மாட்டான். வீட்டு தண்ணி தொட மாட்டான். ஒன்லி 2 ஒன்று கிணத்து தண்ணி, இன்னொன்று மழை பெஞ்சா கம்மா தண்ணி. அதோட கிடத்துருவா. தொட மாட்டா. உங்களுக்கே தெரியும். அப்படி இருந்து நிறையா பேர் நண்டை வித்துருன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. வயசான ஆடு மாதிரி இருக்குது. ஆனால் நீ பாரு, எனக்கு ஒரு செலவெடுத்துல பால் வாங்குறது எதுவுமே இல்லை. அவ்வளோ குட்டி போட்டு வளர்த்துக்கிடுவா. கரெக்டாக இருப்பாள். ஆனால் என்ன கொஞ்சம் சேட்டைக்கார பை உள்ள. அதில் தான் கொஞ்சம் பார்த்துக்கிட்டே இருக்கேன். நண்டு நடுத்துரு நண்டு. இவன் நம்ம வந்தோடனே வயக்காடை பார்த்து நடுவில் படுத்துக்கிட்டா. ஏன் பழுனே என்ன இங்கிட்ட அந்த வயக்காடு இருக்குது, அது கொடி இருக்குதுன்னு நினைக்கிறியா? அப்படியே பார்த்த மாதிரி படுத்துருக்கா. பழுனே போவோம். ஏறி கவலைப்படாத. தண்ணியை குடிச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நேற்று மாதிரி போவோம். இல்லை நல்லா கூட்டி கிடக்குங்க. சில ஆடுகள் ஓடி போய் நின்று அமைதியாக நின்று மேய்ச்சிருக்கு. ஒரு 5 உருப்படி நல்லா வேலி மசாலா கிடக்கா. திண்டு ருசிக்கு அதவே தேடுது. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, அது காலியாயிரும். நல்லா மழை பெஞ்சனாக்கா பச்சை தண்ணியாக்கா கொடியெல்லாம் கிடக்கு. இங்கிட்ட 2 பக்கம் வெள்ளாமல் இருக்குது. மடைக்கு தான் கொஞ்சம் நிற்கிது கஷ்டம். ஒரு மணி நேரம் மேய்ச்சாலே போதும். டெய்லி நல்லா கொடி கிடக்குங்க. பைலட் பாபி தண்ணியாக குடிங்க. போய் தண்ணி இருக்குன்னு நினைக்கிறேன். தண்ணியாக குடிச்சிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் போவோம். வாங்க எல்லாம் ஒன்று சேரவும். தண்ணி நல்லா கிடக்குங்க. பாருங்க இந்த குண்டு ஃபுல்லாக கிடக்கா. அது வரைக்கும் தெரியுதா உங்களுக்கு? நல்லா தண்ணி நேற்று கிடந்துச்சு. இப்போது அது வரை விடிய காலம் வரைக்கும் தடவை கிடக்கு. தோட்டத்துக்காரங்க தான் வந்து எடுத்து விட்டாங்க நல்லா தண்ணி. அதான் ஒரு குண்டு ஃபுல்லாக பெரிய இன்றைக்கி நல்லா தண்ணியாக குடிச்சிக்கங்கடா. என்னடா கிணறுல சத்தம் கேட்குதுன்னு பார்க்குறேன். அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் ஓட்டி விட்டாங்க. அது ஃபுல்லாக அப்படியே தண்ணி தவறு உள்ளே போய் மரம், அந்த இச்சி மரம் உடஞ்சது கிடக்கு. தண்ணி பழைய தண்ணியில் வெளியேற்றிட்டாங்க. அதான் இப்படி தண்ணி கிடக்கு பாருங்க. அதான் பரவாயில்ல. இன்றைக்கி ஃபுல்லாக சாயந்தரம் வரைக்கும் நல்லா கிடக்குங்க. அது வரைக்கும் ஃபுல்லாக கிடக்கு தண்ணி. இன்றைக்கி ஓட்டி விட்டு தண்ணியாக நல்லா குடிச்சிங்க.
என்ன சூடு ஏறும் அப்பப்போ அடிக்கிற வெயிலுக்கு. ரெஸ்ட் எடுங்க, நல்லா பாட்டு தூங்கணும் கொஞ்சம் நேரம். அப்புறம் போவோம் எல்லோரும் அங்கே. மகனை இப்படி கொஞ்சிராக இருக்கார் வச்சு அப்படியே பெற்றவனா அப்படி கொஞ்சம் பார்க்க நேரம் நல்லா அவங்க அம்மா அவனை உத்து பார்க்குறா, தொட்டு பார்க்குறா அங்கிட்ட என்ன இருக்கா அப்படின்னு. வர அத்தே முத்தலக இப்படித்தான் மோந்து பார்ப்பா என்னன்னே தெரியல. உன் புள்ள தாண்டி ரெண்டா குட்டியம்மா வந்தோடனே சீட்டை பிடிச்சிக்கிறீங்க. வர் அத்தே அவள் படுத்துருக்காரு ரைட்டு, நீ ஏன்னா கால் நீட்டி படுத்துக்கிட்டீங்கன்னா சுப்புத்தாயி இவெல்லாம் வந்தோடனே கால் நீட்டி படுத்துக்கிறா, வந்து சீட்டை பிடிச்சிக்கிறீங்களா? அவவே வந்து இடத்த பிடிச்சிக்கிட்டு நல்லா தூங்கணும் கொஞ்சம் நேரம். இனியாக குடிக்க விட்டாச்சு, 1/2 மணி நேரம் ரெஸ்ட் எடுக்க விட்டாச்சு. இன்னும் அடுத்த 1/2 கிலோமீட்டர் கொஞ்சம் நடக்கணும். அந்த இது வரைக்கும் போகல. அங்கிட்டு நடக்க விட்டு அங்கிட்டு கொஞ்சம் அங்கிட்டலாம் கிடக்குங்க, கொடியெல்லாம் கிடக்கு. இருந்தாலும் தெரில அதெல்லாம் அந்த ஏரியா எப்படின்னு போய் பார்த்தா தான் தெரியும். இவங்க 2 பேர்த்துக்கும் மகுமானம் எப்போ பார்த்தாலும் நல்லா 3-4 நாள் நல்லா மேட்சில். அதனால் லைட்டாக கொழுப்பு வந்துருச்சேன். அங்கிட்ட சாலி தவி விளாண்டிக்கிறீங்க. மகளே கரெக்டே சண்டை ஒரு நேரம் இல்லை, அப்படியே போய் சுற்றி போவோம். பா இங்கிட்டோடையே வாங்க. இங்கிட்ட 2 அங்கிட்ட 2 பிரியிட்டு தான் கண்டுபிடிக்க முடியாது. மேலே ஏறி சரிஞ்சு விளாட்லாட்டி அப்படி உங்களுக்கு அப்படியே மனசு வராது. நல்லா சரிஞ்சு விளாடு சசா. மேலே ஏறலாட்டி மனசு ஏறாது. அப்படியே தலையை வணக்கி கொஞ்சம் கொஞ்சமாக மேய்ங்க. 2 அறையை கடிச்சிட்டு அப்படியே பையாப்பிலே போவோம். இல்லாட்டி நடந்தான் ஒரே தான் நடந்துக்கிட்டே போயிடுவான். விட்டா ஓடி போயிருந்தீங்க தான். அந்த ஒரு இது கிணத்தை தாண்டி அங்கிட்டு கொஞ்சம் போகணும். அதெல்லாம் போய் பார்த்தா தான் தெரியும். வாங்க களத்தில் எல்லாம் இறங்கிட்டாங்க பசங்க. உள்ளே நம்ம அம்மனியும் முத்தால இறங்கிருச்சு. வரிசையாக ஒருத்தனா உள்ளே இறங்கினா வாங்கடா. போய் நல்லா உச்சி வெயில் அடிக்குதுங்க, சரியான வெயில், உச்சி வெயில். அந்த முழுக்குள்ளேயே போட்டு மேய வைப்போம். எப்படாண்டுக்கு இருக்காங்க. நெருக்கி செந்தட்டியெல்லாம் அடித்து காலி வந்துட்டாங்க. இன்னும் செந்தட்டி வந்து ஒரு பக்கம் தான் அங்கிட்டு தான் இருக்குது. அது கொஞ்சம் வெள்ளாமல் இருக்குது. அங்கிட்டு தான் விட முடியல. இந்த பக்கமே கிடக்குங்க மேட்சை. இதுவே போகுது என்ன கேட்டால், இதுவே அதிகம். ஓடிய கூட்டத்தோடு ஓடி கூட்டத்தோடு ஓடு ஜெசிகா. கூட்டத்தை விட்டுறாத. ஆளுக்கு ஒரு பக்கம் போகிறாண்டா 2 பக்கம் பிரிச்சுதான் போகும்போது பிரிஞ்சுறாங்க. ஒரு கோடியில் மேய்ஞ்சாலே போதும். நம்ம இருக்கிற ஆடுக இவங்க ஏன்னாட்டா அப்படியே இதுலேயும் நல்லா கூடி ஆகுறாங்க. நல்லா பூத்து அப்படி இருக்குது. ஒரு சத்தம் கேட்குது டப்புண்டு அந்த காயை கடிக்கிறது. நீங்கள் அப்படியே நல்லதாக ஆகுறீங்க. நான் பூச்சே செந்தட்டீர் ஆகுறீங்களா? ஏன்த்த கொடியை திரும்பிங்கன்னா செந்தட்டீர் ஆகிக்கிறீங்க. இதை தொட்டு அதை தொட்டு போகிறாங்க. ஒரு செந்தட்டீர் ஆகுறாங்க. நேற்று நல்லா அந்த திட்டில் மேலே ஏறி விளாட்றாங்க. கோச்சங்கச்சு எல்லாமே நல்லா விளாட ஜாலியாக இருக்கும்ல. வா இங்கிட்டு வா, வெளியே ஒரு சுற்று போயிட்டு வருவோம். இப்படியே நடந்தீங்கன்னுச்சிக்க சத்தியமாக வகைரே. நீ நடந்துக்கு இந்த மோனிக்கா இன்னும் 2-3 ஊர் போய் வாரி நல்லா நடக்கிறாங்க. சத்தியமாக வர நிறையாது இன்றைக்கி. ஆறு வரைக்கும் தெரியா அத்தே சந்திட்ட பிடிச்சி இந்த கடி அடிக்கிறீங்க இல்லையா? அத்தே நீ கடிக்கிறப்ப தான் எனக்கு பயமாக இருக்குது. 2 பேர் நிறைய பேர் இந்த கடி அடிக்கிற பழுனே. இதுக்கு தான் இந்த வரப்புக்கு வந்துக்கலாக்கும். கிட்ட நல்லா செந்தட்டி கிடக்குவாங்க தான். இந்த நிறையா கிடக்கு. இதுவே தர்றாங்க. நான் மாப்பிள்ளை உங்களுக்கு எருக்கில் டேஸ்ட்டாக இருக்கா? எருக்கில் பூவை பிடிச்சி கடிச்சிக்கிறீங்க. உள்ளே இறங்கி களத்தில் இறங்கி உள்ளே போயிருந்தா இதுக்குள்ளே தான் கொஞ்சம் வெளி மசாலா இருக்குது அந்த கேட்டுக்குள்ளே. அதனால தான் பொறுமையாக 2 தின்றாங்க. இந்த உழவு கட்டிக்குள்ளே இந்த லைட்டாக குறப்பு வளர்ந்துருக்குங்க. அது நல்லா வாய் கட்டுது போல் தின்றாங்க. ஆனால் அங்கிட்டலாம் வெள்ளாம முடியாது. அதெல்லாம் துத்தி செடி, அதுலேயும் விடலாம் பார்ப்போம். ஆனால் நிற்கிறாங்களா? அதெல்லாம் நிற்க மாட்டாங்க. இந்த மேட்டில் வேப்பங்குள்ள இருக்குது. இதை கொஞ்சம் விட்டு பார்ப்போம். அண்டே உனக்கு நல்லா 8 அளவுக்கு வேப்பங்குள்ள இருக்குது. நல்லா முத்துன போல் நல்லா இருக்குது. நல்லா கடிக்கும். எக்கு போட்டு ஏழு காலில் எக்கு போட்டு இதெல்லாம் தின்னு. இது 2 திண்டேன்னா உனக்கு வகுறு நிறைஞ்ச வந்தோ எக்கு போட போகிறான். அப்படி இருக்குண்ணா. அதான் நடுத்தரு நண்டு. அவ்வளோதான். நீங்களும் வாங்கடா ஜீவராசிகளை வந்து 2-3 வேப்பங்களை திண்டு வகுத்துனப்போ பாருங்கள். சும்மா பெரு நடையாக நடந்துக்கு ஜெசிகா. நீங்களாம் இந்த ஏரியா நம்மளுக்கு புதுசு. நானே புதுசாக தான் வந்திருக்கேன் இந்த ஏரியா. அந்த கிணத்துக்குலாம் அதுக்கு அங்கிட்டு வந்திருக்கேன். இந்த பக்கமெல்லாம் வந்ததே கிடையாது. இந்த பக்கமெல்லாம் நல்லா நெல் போடுவாங்க எப்பவுமே. மற்ற இது எனக்கு தெரிஞ்சு போட்டது நான் பார்த்ததில்ல. இந்த பக்கம் புதுசாக வந்திருக்கோம். இந்த படத்தை அளவோடு கிடச்சிருக்கு. வயலில் ஏறி பிடிச்சி மேய்கிறாங்க. நல்லா மேட்டில் இருக்க கொலை கொம்பை கடிச்சுங்க. நிறையா அரிஞ்சு சுத்தம் பண்ணிட்டாங்க. இப்போ தான் சுத்தம் பண்ணிருக்காங்க. இல்லாட்டினா கொஞ்ச நாள் முன்னாடி 1 மாதம் முன்னாடி வராமல் போயிட்டோம். ஏரியாலாம் அப்படி சுத்தமாக க்ளீனாக இருக்குங்க. நல்லா மேட்சை கடைஞ்சி நம்மளே விட்டுவிட்டோம். தண்ணியாக பாருங்க. ஆக்கா அங்கே வருங்க குளிக்கலாம் பாருங்க. அந்தளவுக்கு இருக்குங்க. வேறு லெவலில் இருக்குங்க தண்ணி பாருங்க. நல்லா சூப்பராக இருக்குது. கருத்து டைவ் அடிக்கலாமா? கருத்து எப்படி தண்ணி இருக்கும்? சூப்பர் தண்ணிங்க. ஆகா நல்லா குளிக்கிறதுக்கு ஏற்ற இதாக இருக்குப்பா. நல்லா மேய்கிறா. இங்கிட்டு ஓடாங்க. நண்டே குவா குலை வேணுமா? நல்லா சவுண்டு அவர் கரிச்சு கடிக்கிற அவர். இந்த மாதிரி குலையெல்லாம் கிடஞ்சி விட்டு வச்சுருவீங்களா நீங்கள்? கீழே போட்டால் வேஸ்ட் பண்ணாத எல்லாத்தையும் தின்று. நேற்றெல்லாம் ஒரு 80 உருப்பிடிக்கிட்ட செம்பரியாடி மயிலம்பாடி நல்லா வந்து மேய்ஞ்சிச்சு. ஆனால் செந்தட்டி தொடலைங்க. செந்தட்டி அப்படியே இருக்கு வருங்க. அதெல்லாம் முனையெல்லாம் கடிக்கும். தொடவே ஆமாம் இருக்குங்க. அதிசயமாக இருக்குது. தான் நிறைய செந்தட்டி இந்த பக்கம் இருக்குது. வெள்ளாடலாம் நிறையா. நம்ம ஆடு தான் தொடுதான். எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது. நீங்கள் தான் வந்து பிரித்து மேய்கிறாங்க. செந்தட்டி வா தர்றாங்க. மற்ற குலையை தொட மாட்டுறாங்க. பார்த்து தின்னுங்க. கிணத்துக்குள்ளே நிற்கிறவங்க, சுற்றி நிற்கிறவங்க ரொம்ப மொசுன்னு கிடக்குங்க. அந்த பக்கம் ஃபுல்லாக கால் வைக்க முடியாது போலங்க. ஆடுக பார்த்துருந்தா காய்ச்சா தான் எங்கிட்ட பார்த்துன்றா வருவீங்க. கிணத்துக்குள்ளே ஏறி என்ன பண்ணிக்கிறீங்க? இந்த அம்மனி சேட்டை பார்த்தீங்களா? எங்கே நின்றுருக்காரு அம்மனி. அங்கே போய் அம்மனி எங்கே நின்று படிக்கட்டில் கொடி உனக்கு இல்லவே இல்லையாக்கும். பார்த்து தின்னுங்கடா.
தண்ணி ரொம்ப பழைய கிணறு வெறும் ஒரு விறகாக கிடக்கு முள் விறகு. அவர் ஏறி இறங்கிட்டு ஏற மாட்டாப்ல இருக்கா அவர். டோக்கியோ நீ அதை விட அம்னியாத்தா எங்கே நின்று எங்கே மாட்டிக்கிட்டீங்களதா சந்தோஷம். நீ எப்படி ஏறு நானும் பார்க்குறேன். அம்னியாத்தா ஏறு 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 இந்தோ இன்னொரு காலை வச்சு ஏறு. பார்க்குறான் பயப்படுறா. பயப்படக்கூடாதே ஏறு. இது இறங்கிட்டு ஏறதில்ல எப்படி ஏறுவ சொல்லு. இதெல்லாம் தேவையா அம்முனி? கிணறு மேலே இறங்கிட்டு ஏற மாட்டாப்ல. நல்ல வேலை கழுத்தை பிடிச்சி தூக்குனீங்க. தூக்கி மேலே வச்சுட்டேன். எங்கனையா அது இறங்க வேண்டியது. நல்ல சேட்டை வாழை மட்டும் பாரு. ஆத்தே இல்லை எக்க வேற போட்டுரு. மெய் 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 ஆடு ஓடுறாங்க பாரு. இன்னும் மறுபடியும் ஒரு ரவுண்டு உள்ளே போய் கொடியை கடிக்க வைக்கணுங்க. இப்போ வெளியே வந்து நல்லா அமைதியாக மேய்ஞ்சாங்கப்பா. திருப்பி அவங்களே வெளியே ஆகிட்டாங்க. இப்படியே மாற்றி மாற்றி மேய்ஞ்சாத்தான் கொஞ்சமாக பகிர் நிறையா. இன்றைக்கி என்ன தெரியல ரொம்ப நடக்கிறாங்க. நிறையா கட்டிட்டாங்க. ரோச்சே நல்லா மெத்த கணக்காக இருக்குது. நீயும் கிரேசி நேற்று கிரேசி ஏறினா திண்டு நெருக்கி அடித்து காலி வந்துடுங்க. இந்த விட்டா அவ்வளோதாண்டி. இந்த கொடி கிடைக்காது எங்கேயுமே இல்லை. கம்மாக்கரை நம்ம ஊர் கம்மாக்கரையிலே இல்லை. ஏன் இந்த உங்கூர் பக்கத்துக்கார எங்கனையும் இதுலேயும் கிடையாது. இந்த ஒரு இடத்துல இந்த பச்சை கிடைக்குங்க. வேறு எங்கனையும் கிடையாதுங்க கொடியை. இந்த கொடியை பார்க்கவே முடியாது. பழுன் மகனே நல்லா நான் சரியான இடத்துல நின்றுக்கடா. எக்கு போட்டு வலிட்டு நீல பழுனே இது மாதிரி ஏறி நின்று நல்லா கொடி அடிக்க வேண்டியதானே. கொடிக்கா பஞ்சம் அப்படியே தொட்டு பார்க்குறான் இவர். இன்னமும் புல் காலியாக போயிடும். கொஞ்சமாக தின்னுவ முடியும். சீக்கிரம் தின்னுக்கிட்டே இந்த பக்கம் நம்ம ஒரு தொலி அடிச்சிட்டாங்கன்னா உள்ளே வர முடியாது. இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே தொல்லி அடித்தாலும் அடிச்சிருவாங்க மாதிரி தெரியுது. என்னன்னு தெரியாத சரியான கொடியை பிடிச்சிட்டான் வருமாண்டி. மாப்பிள்ளை கரெக்டாக பிடிச்சிங்க. நல்லா பால் கொடி நாங்கள் நல்லா இந்த திண்டா நல்லா பால் சின்ன குட்டிக்கெல்லாம் திண்டா பால் உருண்டுவாங்க. நல்லா செந்திட்டு கிந்திட்டு இருக்கு. தின்னு கண்ணு வைக்க மாட்டாங்க. இன்னும் நம்ம பசங்க இதை விட்டு வெளியே போகிற மனசு இல்லை. ஏன்னா காலையிலேருந்து ஓடினாங்க. இப்போ வந்து 2 மேயிறாங்க. இன்னும் இவங்க வகை நினச்சா நம்ம சீக்கிரம் லஞ்சம் முடிக்க முடியும். இன்றைக்கி எப்படி 3 மணிக்கு மேலே ஆக்கிடுவாங்க தெரியுதுங்க. ஆனால் அமைதியாக மேய ஆரம்பிச்சிட்டாங்க. எவனும் ஓடலை. அப்படியே தலையை வலிச்சு ஆளுக்கு ஒரு பிடத்தில் நின்றுக்கிட்டு நல்லா எனத்தவோ 2 இதாக கடிச்சு தண்ணிக்கு விடுறதுங்க. இந்த டயத்தில் அப்படியே போய் அப்படியே தண்ணிக்கு விட்டுறணுங்க. செம்பிராடு இப்போ தான் நம்ம ஊர் செம்பிராடு தூரத்தில் வருது பார்த்தீங்களா. தண்ணிக்கு விட்டு இப்போ தான் வர்றாங்க. நம்ம மறுபடியும் ஒரு தண்ணிக்கு விட்டுறணும். இப்போ கருவாச்சி மக்களே கருவாச்சி மக்களே நீ நல்லா புல் கடிக்கிறீங்களா? பரவாயில்ல எல்லாம் மேய்ங்க. பரவாயில்ல சூப்பரான இடத்த பிடிச்சிருக்கீங்க. தண்ணி தாக எடுக்கலையா இன்றைக்கி? இன்னும் அப்படியே தண்ணி குடிக்க போக மாட்றாங்க. நானும் பற்றி பார்க்குறேன். இன்றைக்கி தான் சொன்னேன் இதெல்லாம் உழுக போகிறாங்க. சீக்கிரம் எல்லாம் நேரம் அங்கே நட போகிறாங்கட்டு. ரைட்டு வந்து தான் எல்லாமே அந்த சாணியெல்லாம் உரத்தை எல்லாத்தையும் ஒரு பொத்துறதுக்காக உழவு ஓட்டிக்கிருக்காங்க. ஏன்னா கிணறு இருக்குங்க. நான் மழை பெய்யுறது நம்ப மாட்டாங்க. அப்படியே நாத்தாங்கால் போட்டு ரெடியாக நெல் போகிறது தயாராக இருக்காங்க. அதனால தான் எல்லாமே இந்த அங்கிட்டலாம் தண்ணி பாய்ச்சிக்கிருக்காங்க. இப்படியா நண்டு எல்லாம் இங்கிட்டு போகிறாங்க ஒரு தண்ணி குடிக்க. இப்படியாப்பா இங்கிட்டு இருக்க தண்ணி தான் இருக்கு. ஒரு தண்ணி தான் ஓட்டி விட்டுருக்காங்க. ஒரு நாத்தாங்காலுக்கு எடுத்து விட்டுருக்காங்க. ஓடி எங்கிட்டு வாங்க. இங்கே குடிக்காதீங்க. அங்கே போய் தண்ணிக்குலாம் குடிச்சுக்குங்க. நல்லா மாற்றி தண்ணியை குடிச்சுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த கிணத்து தண்ணி தாங்க செம்மையாக இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு கொழுப்பு இல்லையாடா. அது சூப்பர் தண்ணி. அப்படி நல்லா விட்டுட்டு இங்கே வந்து தண்ணி குடிக்க ஓடுறாங்க. வரு மாத்தே இங்கே வர ஓடத்த பாரு. ஆத்தாடியாத்தா என்ன பண்ணலாம்? வீட்டுக்கு போமா இல்லை அப்படியே இன்னும் கொஞ்சம் நேரம் அங்கேயே வயக்காட்டில் தெரியுமா? எவன் நிற்க மாட்டாங்க. வீட்டுக்கு தான் போகிறாங்க. சரி நண்பர்களே, இதுக்கப்புறம் நம்மளால் நிற்க முடியாது. பசங்களை நிறுத்த முடியாது. அவை ஓடி போயிட்டாங்க. அதனால் இந்த காணொலி இதோட வந்து பாடிக்கிறேன். இந்த கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும். அப்புறம் பிடித்தவங்க சப்ஸ்கிரைப் லைக்காக தட்டி விட்ருங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடுகளில் வரட்டா உங்களை சந்திக்குவா சியோ. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் வைரமும். அதுக்கப்புறம் பின்னாடி ஒரு குரூப் 4 வருவாங்க. ஒரு கரடி, சுப்புத்தாயி, கிரேசியாக்கா, அப்புறம் கண்ணுமாய் அப்படி சேர்ந்துருக்காங்க. இதெல்லாம் டேஞ்சர்ஸ் ஃபெல்லோ நின்று பார்க்குறாங்க. வரு எங்கிட்டு விட்டு எங்கிட்ட ஆட விட்டுட்டு எங்கிட்டு நிற்கிறாங்க பார்த்தீங்களா. இவங்களை வச்சுக்கிட்டு இவங்களை மேய்ச்சி நான் முன்னேறி வர்றேன். என்னத்தான் செய்ய தலை வீதி என்ன செய்ய குதிரைக்கு வாக்க போட்டால் பொழுது நடந்து ஓடுதாய். யாத்த அண்ணன் நடந்துக்கு கயிறு அவங்க போய் 1/2 கிலோமீட்டர் ஆகி போச்சு. இங்கே 4 பேர் என்ன பண்ணிக்கிறீங்க? அட்டன்ஸ் போட்டுக்கிறீங்களா? கரடி யாத்த நல்லா நெல் கண்ணுமாய் அப்படி நெல் நல்லா பேச சொல்ல மாதிரி நீ நல்லா அப்படி நெல் நான் விட்டு போகிறேன்.